எல்லாருக்கும் வணக்கம். நான் சேத்னா. ரொம்ப நாள் கழிச்சு மாற்றத்தின் குரலோட இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மாற்றத்தின் குரல் பாட்காஸ்ட்ல நம்ம சொசைட்டி ரிலேட்டடான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி. ஸோ அந்த வகையில இன்னையோட கெஸ்ட்டை நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். So for the past 2 episodes and for the future episodes, நம்ம மாற்றத்தின் குரல் பாட்காஸ்ட co-host பண்ண ட்ரிசானா ரவிச்சந்திரன் தான் இன்னைக்கு எபிசோடுக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துடுறேன். த விங்ஸ் அப்படின்னு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் அவங்க. And she's 11th grade IB student, a teen public speaker, மாற்றத்தின் குரல் பி த சேஞ்ச் மாதிரி பாட்காஸ்டோட ஹோஸ்டா இருக்காங்க. ஷீஸ் அன் அஸ்பைரிங் ஆண்டர்பிரனர், யூத் கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் சோ ஆன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணக்கூடிய ட்ரிசானா இன்னைக்கு எபிசோடுக்கு கெஸ்டா வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஹாய் ட்ரிசானா. ஹாய் சேத்தனா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஸ்வீட்டான இன்ட்ரோவாக இருந்துச்சு. அண்ட் நானுமே ரொம்ப பெரிய கேப் கழிச்சு எல்லார்த்தையும் இன்ட்ராக்ட் பண்ண வந்திருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எஸ், இப்போ கொஞ்ச நாளாக நம்ம ஒரு சில எபிசோட் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன். அண்ட் எஸ், தேங்க்யூ ஃபார் தி இன்ட்ரோ. ஓகே, ஸோ மூவிங் ஃபார்வர்ட் நான் டாபிக்கை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ ட்ரிசானா சென்னை தமிழ்நாடுல இருந்தாங்க. அண்ட் நியர்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷீ ஷிஃப்டட் டு மான்ட்ரியல், கனடா. ஸோ அங்க இப்போ அவங்க ஸ்டடீஸ் அவங்க கண்டினியூ பண்றாங்க, ஹை ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா இஸ் அ கண்ட்ரி வேர் நம்ம நிறைய டைவர்ஸ் கல்ச்சர்ஸ், டைவர்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றோம். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்து வேற ஒரு கண்ட்ரி அப்ராடுக்கு போயிட்டு அங்க நம்ம செட்டில் ஆகுறதோ இல்ல ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணும்போது அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அண்ட் அந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம கல்ச்சரை மறக்காம இருக்கிறதுமே இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பேச போறோம். எபிசோடோட டைட்டில் கல்ச்சர் பியாண்ட் பார்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கட்டா? எஸ் ஷூர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜென்ரலாவே நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், அங்க செட்டில் ஆகுறோம் ஜாபுக்கோ இல்ல படிக்கிறதுக்கு போகும்போது நம்ம கல்ச்சரா மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஜென்ரலா சொல்றாங்க. அது வெறும் ஒரு அசம்ஷனா இல்ல அதுதான் உண்மையா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நான் இப்போ சொல்ல போகிறது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் நான் என்ன பார்த்துருக்குறேனோ அதை பொறுத்து தான் சொல்ல போகிறேன். அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் இது ஆக்சுவலாக உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அப்ராட் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, மேபி நீங்கள் ஹை ஸ்கூல் அங்கே படிக்க போகிறீங்கன்னா இன்னும் வெஸ்டர்னைஸ் ஆகிடுவீங்க, இல்லாட்டா உங்களுடைய கல்ச்சர் ரூட்ஸோட ரொம்ப லெஸ் ரூட்டடாக இருப்பீங்க, இல்லாட்டா ரொம்ப ஒயிட் வாஷ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் த ட்ரூத் இஸ் குவைட் ஆப்போசிட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ரியாலிட்டியில் நம்மளுடைய தாய்நாடை விட்டு நம்ம வரும்போது நம்மளுடைய கல்ச்சர் அப்படியே தூக்கி போட்டுற மாட்டோம். நம்ம இன்னும் அவேர் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக நம்ம வேற ஒரு நாட்டுக்கு வரும்போது ஒரு மிஸ்ஸிங் ரியலைசேஷன் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்போம், நம்மளுடைய லாங்குவேஜ் நோட்டீஸ் பண்ணுவோம், நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ் அதிகமாக நோட்டீஸ் பண்ணுவோம், நம்மளுடைய ஃபுட், நம்மளுடைய வேல்யூஸ் இது எல்லாத்தையுமே அதிகமாக நோட்டீஸ் தான் பண்ணவே ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம எப்போ நம்மளுடைய தாய்நாடை விட்டு நம்மளோட ஹோமை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோமோ அப்போ ஆக்சுவலாக நம்மளுடைய கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நம்ம நிறையாவே நினைப்போம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக வர்றதுனால எஸ், இந்த பிலீஃப் ரொம்ப காமனாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு அடாப்ட் ஆகிறதா இருக்கட்டும், வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் வியர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டா இங்கே இருக்க ஆக்சென்ட்டை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும். ஆனால் இது எல்லாமே அடாப்டபிலிட்டிக்காக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு நம்ம அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு போய் நம்ம சாரீ ட்ராப் பண்ணிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு அந்த அந்த நேரத்தில் எழுந்துச்சு அதை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது தான் தெரியும். அண்ட் இங்கே இருக்க கிளைமேட்காக ட்ரெஸ்ஸிங் வெஸ்டர்னைஸாக ஆக வேண்டியதாக இருக்கலாம், இல்லாட்டா இங்கே இருக்கிற பீப்புளுக்கு நம்ம சொல்றது புரிய வைக்கிறதுக்காகவே ஆக்சென்ட்டை டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க ப்ரொனவுன்சியேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். லெட்ஸே நான் கூட ஒரு ஸ்டார்டிங்கில் வரும்போது நம்ம ஊரில் பிரிட்டிஷ் ஆக்சென்ட் தானே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சென்ஸ் பிரிட்டிஷ் வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டஸ்ட்பின்னு சொல்லுவோம். நான் இங்கே டஸ்ட்பின் சொல்லும்போது நிறைய பீப்புளுக்கு புரியல. ஏன்னா இங்கே இருக்கிற டேர்ம் கார்பேஜ், அமெரிக்கன் ஆக்சென்ட்ல அதான் யூஸ் பண்ணுறாங்க போல. ஸோ அந்த விதத்துக்காகவே நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் ஆக்சென்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிறதுக்காக இது ஜஸ்ட் ஃபார் தி அடாப்டபிலிட்டி இஷ்யூன்னே சொல்லலாம். அதனால நம்ம வெஸ்டர்னைஸ் ஆயிடுறோம் இல்லை நம்ம கல்ச்சரை தூக்கி போட்டுறோன்ட்டு கிடையாது இல்லை. அண்ட் நான் பார்த்த வரைக்குமே இங்கே நிறைய தமிழ் அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் இருக்குது. லெட்ஸே இங்கே மட்டும் இல்லை, மான்ட்ரியலாக இருக்கட்டும், இல்லை நியூயார்க்காக இருக்கட்டும், இல்லை சிங்கப்பூராக இருக்கட்டும்,
இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து யூனிவர்சிட்டிஸோ சரி இல்லாட்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாகவும் சில பேர் இருக்காங்க, ஸ்கூல்லையும் சரி, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கனாலே அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். அண்ட் இங்கே பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் அதிகமாக நடக்கும், தமிழ் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து மேபி ஒரு லெட்ஸே ஒரு ஃபெஸ்டிவல்னா அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், மேபி அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு வீக் டேல வருதுன்னா வீக்கெண்டே வந்து அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணி கேதர் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அந்த கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்வேன்னா 2020 ஒரு மைக்ரேஷன் பாலிசி இன்ஸ்டியூட்ல ஒரு ஸ்டடி நடந்திருக்கு. அந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா ஓவர் 80% ஆஃப் தி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்ல இருக்கிறவங்க அவங்களுடைய கல்ச்சுரல் குரூப்ஸோட ரொம்ப ஆக்டிவ் கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு ஆதாரம் தான் நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தாலுமே அவங்க கல்ச்சரோட இன்னும் அவங்க கனெக்டடாக தான் இருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஸ்பேசஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அடாப்ட் பண்ணிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை நான் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இங்கே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்களா இருக்கட்டும் இல்லாட்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்களா இருக்கட்டும், இந்த ஸ்டீரியோ டைப்பை நிஜமாக அவங்களும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். சோ நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா இப்போ வெளிநாட்டுல படிக்கும் போதும் அங்க இருக்கிறதுனாலயும் நம்ம கல்ச்சரை பெட்டரா ரெப்ரசென்ட் பண்ண முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஊர்ல ஏற்கனவே வந்து எல்லாருக்குமே நம்மளுடைய கல்ச்சரை பத்தி தெரிஞ்சிருக்கும். புதுசா சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பெருசா இருக்காது. மேபி நம்ம எல்டர்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய சொல்லி தருவாங்க, அவங்களே வந்து ஒரு கல்ச்சுரல் அம்பாசிடர் மாதிரி இருக்கலாம். பட் நம்ம வெளிநாடுன்னு சொல்லி வரும்போது நம்ம கல்ச்சருக்கு ஒரு அம்பாசிடர், ஒரு தூதுவர் மாதிரி ஆயிடுவோம். நம்ம கல்ச்சரை பத்தி நம்ம மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போதும் இல்லாட்டா இன்னும் என்னன்னா, இங்க வந்து என் ஸ்கூல்ல வந்து ரீசெண்டா இன்டர்நேஷனல் டே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்நேஷனல் டேக்கெல்லாம் போய் நம்மளுடைய ஃபுட் எடுத்துட்டு போயிருந்தேன், நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் க்ளோத்ஸ் வேர் பண்ணிட்டு போனேன். ஸோ அப்போ வந்து ஒரு சில கிளாஸஸ் அப்பவுமே கூட நிறைய கல்ச்சரை பற்றி நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் என்னுடைய கல்ச்சரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஸோ நம்ம மற்றவங்களையும் எஜுகேட் தான் பண்ணுறோம். அந்த வகையில் வி ஆர் ரெப்ரசென்டிங் இட். நம்ம ஊரில் இருக்கும்போது தனியாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பட் இங்கே வரும்போது ப்ரைடோடு எடுத்து ரெப்ரசென்ட் கண்டிப்பாக பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். எஸ். சோ ரெப்ரசென்ட் பண்றது இட்ஸ் சோ குட். சோ அண்ட் மறக்காம எப்படி இருக்கிறது, நம்ம கல்ச்சரை லூஸ் பண்ணாம எப்படி இருக்கிறதுங்க? லூஸ் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா ஒரு லெட்ஸே ஒரு 20 இயர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு 25 கூட இருக்கலாம் பிஜி படிக்க வரீங்கன்னு சொல்லும்போது. ஸோ ஒரு 25 இயர்ஸாக அதே கல்ச்சரோட தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அப்படி இருக்க பட்சத்தில் லூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் எஸ், அடாப்டபிலிட்டிக்காக நம்ம இந்த ஆக்சென்ட் வளர்க்குறது பீப்புள் நம்ம சொசைட்டிக்கு எப்படின்னா, இந்த ஆக்சென்ட் வளர்த்துட்டு திருப்பியும் நம்ம கண்ட்ரி போய் பேசும்போது ஓகே வெஸ்டர்னைஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லாட்டா ஒரு க்ளோதிங் ஓகே நம்ம இங்கே இருக்கிற போது ஒரு சில டைப் ஆஃப் க்ளோதிங் வியர் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஊர்ல போய் அதே க்ளோதிங் வியர் பண்ணும்போது எஸ் பீப்புள் ஆப்வியஸா திங்க் பண்ணுவாங்க நீ வெஸ்டர்னைஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அண்ட் இது ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அடாப்டபிலிட்டி இஷ்யூக்காக தான், அந்த ஒரு பேரியரை தாண்டி வர்றதுக்காக தான் நம்மளுமே நம்மளுடைய சேவ் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வரோன்னே சொல்லலாம். அண்ட் இதை லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம பெருசாக ப்ரிசர்வ்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இஃப் யூஆர் லைக் கான்ஃபிடென்ட் தட் என் கல்ச்சரை என்னால் ப்ரைடாக நான் எடுத்துகிட்டு போக முடியும், என்னுடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு நான் பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கும் போது. அண்ட் அதான் நானுமே வந்து இங்கே வரும்போது நிறைய பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க, சரி அங்கே போயிட்டு நீ நிறையா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் இன்னுமே வந்து எனக்கு தமிழ் படிக்க தெரியுது. நான் தமிழ் வந்து நிறையவே நான் வந்து படிக்கவோ இல்லாட்டி ஈஸியாக தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ ரொம்ப அந்த கஷ்டம்லாம் இல்லை. மேபி நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் டெய்லியும் ஸ்கூலில் ஒரு பாட்டாக இருந்துச்சு, பட் இங்கே ஸ்கூலில் ஒரு பாட்டாக இல்லை. பட் ஸ்டில் ஐம் அவேர் ஆஃப் இட் இல்லை. ஸோ அதனால் லூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரேரான விஷயம் தான். அண்ட் தெர் ஆர் எக்ஸப்ஷன் கேசஸ். நான் இங்கே வந்து என் ஸ்கூலில் பார்த்த டீனேஜர்ஸான்னு சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். இங்கே ஸ்கூல்லேயே நிறைய எக்ஸப்ஷன் கேசஸும் இருக்கும். அவங்க வந்து ஒயிட் வாஷ் ஆகிடுவாங்க. மேபி ஸ்கூலில் வேற ஒரு ஃபேஸ் வச்சுட்டு வீட்டில் வந்து திருப்பி அவங்க கல்ச்சரோட ரூட்டடாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆனால் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது யாருமே கல்ச்சரை லூஸ் பண்ணுறது இல்லை. இன்னும் அவங்க வந்து அவங்க ஃபுட் என்னன்னு சொல்லிட்டு அவேராக இருக்காங்க. என்ன சொன்னாலும் கடைசியில் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஹோம்ன்ற ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் இங்கே இருக்கிற தமிழ் அசோசியேஷன்ஸ் இல்லை இந்தியன் அசோசியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது லூசிங்ன்றது வந்து இட்ஸ் லைக் ரியலி ரேர் பாசிபிலிட்டின்னு நான் சொல்லுவேன்.
ஓ தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா இப்போ நம்ம இந்த அமெரிக்கன் சீரீஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்தே நிறைய பேர் வந்து அந்த கல்ச்சரை பத்தி ஆல்ரெடி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் நம்ம கல்ச்சரை விட சில பேருக்கு அது இன்னும் பெட்டராவே புடிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியால இருந்து அங்க போய் லிவ் பண்ணியும் நம்ம கல்ச்சரை மறக்காம இருக்கிறதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். நீங்க பொங்கல் செலிப்ரேஷன், இன்டர்நேஷனல் டே அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. வேற வேஸ்ல செலிப்ரேட் பண்றீங்க? வேற வேஸ்ன்னு சொல்லும்போது இங்க நிறைய கோவில்லாம் இருக்கும். இங்க மான்ட்ரியல்னு பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 டெம்பிள்ஸ்க்கு நான் போயிருக்கேன். இந்த டெம்பிள்ஸ்லுமே வந்து நம்ம ஹிந்து ரிலீஜன் எடுத்துக்கும் போது நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியே அதே மாதிரியான திருவிழா நடக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வகையில வந்து நம்மளுக்கு என்னைக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டா மட்டும் அன்னைக்கு அந்த டேல போய் பார்த்தோம்னா செம சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா ஈவன் இங்க மட்டும் இல்ல, ஈவன் யூஎஸ்ல கூட எனக்கு தெரிஞ்ச என் அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. ஸோ என் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, யூஎஸ்ல வந்து கணேஷ் பூஜாலாம் வந்து நம்ம ஊர்ல நடக்கிறத விட இன்னும் சிறப்பா நடக்கும்னே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு சில விஷயங்கள் விச் இஸ் ப்ரூவிங் தட் இங்கேயும் வந்து அதே செலிப்ரேஷன்ஸ் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற தமிழ் பாப்புலேஷன் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தாலுமே கூட இன்னும் அந்த பீப்புளுக்கு வந்து அந்த கல்ச்சரை பார்த்துக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கு, அந்த ஐடியாலஜி இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இங்க வந்துமே அவங்க ரிலீஜனோட ரொம்ப ரூட்டடா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ people are taking it as an opportunity to educate others also and to promote it also and to preserve it also. அதான் நான் நினைக்கிறேன். ப்ரொமோட்டிங் ப்ரிசர்விங்லாம் அங்க பண்றது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது எல்லாரும் பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் அங்க இருக்க உங்க கனடியன் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கல்ச்சர் பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்களா? அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அதுக்கு? எஸ், ஃபார் ஷூர் நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்க இன்டர்நேஷனல் டேஸ் வந்து இருந்துச்சுல, ஸோ இது வந்து ஸ்கூல்ஸ்ல இன்டர்நேஷனல் டேஸ்ன்னு அதிகமாக நடக்குது. மேபி யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுக்கும்போது அங்கே தமிழ் கிளப்ஸ் இல்லை இந்தியன் கிளப்ஸ்ன்னு தனியாகவே இருக்கலாம். பட் ஸ்கூல்ஸில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே அவ்வளோவா லைக் பாப்புலேஷன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட பாப்புலேஷன் அந்த அளவுக்கு ரொம்ப மெஜாரிட்டியாலாம் இல்லை. ஸோ அதனால அந்த மாதிரி கிளப்ஸ் இல்லாட்டா அந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் பெருசாக ஸ்கூல்ஸில் இல்லை. பட் ஸ்டில் வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் டேஸ். அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டேஸ் இருக்கும்போது நானுமே வந்து ஒரு 2 தாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 தாட்டியுமே நான் நம்மளுடைய கல்ச்சுரல் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போகும்போது பீப்புள் ஆர் ஆக்சுவலி அப்ரிஷியேட்டிங் மீ. அந்த லெஹங்கா வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ they actually liked it. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள் நம்ம என்ன நினச்சிப்போம், ஓகே மேபி அவங்களுக்கு பிடிக்காது ஒயிட் பீப்புள் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே இருக்கிற பீப்புளே வந்து they are ready to accept it. பட் நம்ம தான் இன்னும் ஹெசிடென்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் தி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்டுன்னே சொல்லலாம். அண்ட் நான் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து ரொம்பவே ஒரு இன்டர்நேஷ்னலான ஃப்ரெண்ட்ஸ் குரூப். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இருந்து வராங்க. சில பேர் வந்து கொரியன்ஸாக இருக்காங்க, சில பேர் வந்து சைனீஸ்ன்னு சொல்லலாம், சில பேர் லெபனீஸ். ஸோ இவங்க எல்லாருக்குடைய கல்ச்சரை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. நானுமே என்னுடைய கல்ச்சரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க நம்ம இன்டர்நேஷ்னல் டே அன்னைக்கு கூட நான் நம்மளுடைய ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சமோசாஸ் இருந்துச்சு. எல்லாருக்கும் பீப்புளுக்குமே பிடிச்சிருந்துச்சு. எஸ், காரம் ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட தே ஆக்சுவலி லைக் இட். நம்மளுடைய ஸ்வீட்ஸ் எல்லாமே கூட நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் எப்படி பண்ணுவீங்கன்னு கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையிலலாம் எனக்கும் ப்ரௌடாக இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்க பீப்புள் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் இருக்காங்க. எஸ், தேர் ஆர் எக்ஸப்ஷன் கேசஸ் அகெயின். ஆனால் அவங்கள வந்து திருப்பி டீச்சர்ஸுமே வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டேக்கு முன்னாடி வந்து வார்ன் பண்ணியிருந்தாங்க. தேவர் லைக் ஆஸ்கிங் தெம் டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் கல்ச்சர். அண்ட் நான் அந்த விஷயத்த ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ கூட அடுத்து வந்து எங்களுடைய ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற சமயத்தில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டே வைப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம ஊர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹோம் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் டே நடத்துவாங்க. அப்போ வந்து நம்மளுடைய லாங்குவேஜ்லேயே பேசலாம். தமிழ்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா நான் கூட தமிழில் பேசி அவங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூல் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் ஸ்கூல்ஸுமே நிறைய எஃபர்ட் போடுறாங்க பீப்புளோடைய கல்ச்சரை பற்றி மற்றவங்கள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் தட்ஸ் சம்திங் ஐ வுட் ரியலி அப்ரிஷியேட் இஃப் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அங்க இருக்கவங்க வந்து மத்த கல்ச்சர் ஓட எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் கேட்க ரொம்ப இன்க்விசிட்டிவா இருக்காங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க.
ஓகே, ஸோ தட் பிரிங்ஸ் டு தி எண்ட். ஒரே லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் கேட்குறேன். ஸோ நம்ம இந்தியால இருந்து இல்ல தமிழ்நாடுல இருந்தோ ஸ்டடீஸ்க்காக அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க, நம்ம கல்ச்சரை மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் தரீங்க? ஸோ ரொம்ப பெரிய அட்வைஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஐம் ஜஸ்ட் இன் லைக் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இல்லை. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். கல்ச்சர் இஸ் ஜஸ்ட் லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிளேஸில், அது நம்மள தான், நம்மளுடைய ஐடென்டிட்டியே நம்மளுடைய கல்ச்சர் தான். நம்மளுடைய லாங்குவேஜை நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கேரி பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய ஸ்டோரிஸ், நம்மளுடைய வேல்யூஸ் இல்லை எல்லாத்தையுமே நம்ம கேரி பண்ணிட்டே தான் போகிறோம். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி பிளேஸ், அது நமக்குள்ளே இருந்திருக்கு, நமக்குள்ளே இன்பில்ட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் அப்ராட் போகிறன்றதுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இன்டிமிடியேட்டிங்காக தான் இருக்கும், ஃபியர், நிறைய பயத்தை உருவாக்கும். வாட் இஃப் நான் போயிட்டு அங்கே சேஞ்ச் ஆகிட்டேன், எனக்குமே அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் நம்ம இந்த ஜேர்னியில் அலோன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா மேஜர் சிட்டிஸ்லையுமே டெம்பிள்ஸ் இருக்குது, தமிழ் ஒரு இந்தியன் அசோசியேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி அங்கே போய் கேதர் பண்ணி அங்கே இருக்க பீப்புளோட கொலாப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அண்ட் வீக்கெண்டில் கூட நிறையா கிளாஸஸ் இருக்குது, பரதநாட்டியம் கிளாஸஸ், தமிழ் கிளாஸஸ். அண்ட் அதை விட இங்கே இருக்க பேரண்ட்ஸுமே, இது ஒரு அடிஷ்னல் விஷயமா சொல்கிறேன், இங்கே இருக்க பேரண்ட்ஸுமே கூட அவங்களோட கிட்ஸுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் இல்லாட்டா ஒரு இந்தியன் அசோசியேஷன் தேடுங்க. அங்கே போயிட்டு நம்ம பீப்புள் கண்டிப்பாக இருப்பாங்க. அது யூனிவர்சிட்டிஸ்லாம் சொல்லும்போது இங்கே இருக்க மான்ட்ரியாலில் இருக்க கன்கோடியா இல்லாட்டா மெக்கில் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது, இல்லாட்டா லெட்ஸ் டேக் சிங்கப்பூரில் கூட டாப் 15 இருக்கிற 2 யூனிவர்சிட்டிஸ், NUS, NTU, இங்கேயும் கூட தமிழ் கம்யூனிட்டிஸ்ன்னே சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியே அதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக அந்த கம்யூனிட்டிஸ்க்கு போய் நம்ம அந்த அசோசியேஷன்ஸ் இல்லாட்டா அங்கே போய் நம்ம கல்ச்சரை ப்ரைடோடையே எடுத்துகிட்டு போய் அண்ட் அங்கே இருக்க பீப்புள் கூட நிறைய பேசி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும்னே நான் நினைப்பேன். அண்ட் எஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ். இங்கே வந்து ஒயிட் வாஷ் ஆன பீப்புளுமே எனக்கு தெரியும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அவங்க ஸ்கூல்ஸில் வந்து இங்கே அடாப்டபிலிட்டிக்காக மாறி இருக்கலாம். அண்ட் வீட்டில் வந்து அதே கல்ச்சுரல் ரூட்ஸோட டைடப்பாக இருக்கலாம். அண்ட் அடாப்டபிலிட்டிக்காக மாறுறது தட் இஸ் அ வெரி குட் மோட்டிவ் அண்ட் ஒரு நல்ல இன்டென்ஷனோட இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். நானும் அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ even I'll do that. And with that we've come to the end of our episode. And ரொம்ப அழகா, ரொம்ப ஆனஸ்டா, ரொம்ப ட்ரூவா ஆன்சர் பண்ணீங்க ட்ரிஸ்டானா. தேங்க்யூ so much. And இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நாங்க மீட் பண்றோம் with another exciting guest and another exciting topic. Thank you so much. மிக்க நன்றி.